வாசமுள்ள மலராய் பாசமுடன் வந்தோ நேசமுடன் நேர்ப்பாய் இறைவா. கர்த்தருக்குள் வாழும் கருத்துடனே வந்தோ கனிவுடனே ஏற்பாய் தலைவா. திருப்பாடல் 30. ஆண்டவரே எனக்கு செவிசாயும், என் மீது இறங்கும் ஆண்டவரே எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை கலி நடனமாக மாற்றிவிட்டி, என் சாக்கு துணியை களைந்துவிட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர். ஆகவே என் உள்ளம் உம்மை புகழ்ந்து பாடும். மௌனமாயிராதே என் கடவுளாகிய ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். ஆண்டவருக்கு நன்றி உள்ளத்தோடு மகிழ்ச்சி நிறைந்த இதயத்தோடு வந்து நன்றி செலுத்தி அவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த நாளின் ஆசீர்வாதம் உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் தங்கியிருக்கட்டும். வல்லமையான இறைவன் உன்னை வல்லமையால் நிரப்பட்டும். பரிசுத்தமான இறைவன் உன் உள்ளத்திற்கு பரிசுத்தத்தை தரட்டும். நோய் நொடிகளை குணமாக்குகின்ற நல்ல மருத்துவரான நம் ஆண்டவர் உனக்கு எல்லா விதமான நோய்களிலிருந்து விடுதலையை தரட்டும், சுகம் தரட்டும். அப்பேற்பட்ட இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாய் அவரை ஆராதித்து துதித்து போற்றி புகழ்வோம். இறை வார்த்தை சொல்லுகிறதே, ஆண்டவரே எனக்கு செவிசாயும், என் மீது இரக்கம் கொள்ளும். ஆண்டவரே என் மீது இரக்கம் கொள்ளும். என் புலம்பலை கலி நடனமாக நீர் மாற்றினீர். என் சாக்கு துணியை களைந்துவிட்டு என்னை மகிழ்ச்சியால் நீர் உடுத்தி இருக்கிறீர். என் உள்ளம் உம்மை புகழ்ந்து பாடுகின்றது. ஒரு கடனாளியாய் இருக்கிற ஒரு மனிதன் துவண்டு விட்டு வாழ்க்கையை வெறுத்து போய் கடனில் மூழ்கி இருக்கிற தன் குடும்பத்தை எண்ணி ஒரு புலம்பலோடு வந்தார். மிகுந்த வேதனை அவருக்குள் இருந்தது. இந்த வாழ்க்கையை குறித்த வெறுப்புணர்வு அவருடைய உள்ளத்தில் ஆழமாய் பதிந்திருந்தது. செத்து போலான்னு நினைக்கிறேன் ஃபாதர், செத்து போலான்னு நினைக்கிறேன், எங்கேயாச்சும் ஓடினும் போல இருக்குது, இந்த வாழ்க்கையே எனக்கு வருத்தமாக இருக்கிறது ஃபாதர். என் பிள்ளைங்களை பார்க்க வேண்டியதா இருக்குது, என் மனைவியை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி இல்லைன்னா நான் எங்காச்சும் ஓடிடுவேன், செத்து போயிடுவோம் ஃபாதர், எனக்கு பிடிக்கல இந்த வாழ்க்கை. கடனுக்கு மேல கடன் ஃபாதர். நிம்மதியா சாப்பிட முடியல, நிம்மதியா தூங்க முடியல, என் வாழ்க்கை இப்படி ஒரு நெருக்கடியாக மாறி இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட கடன் பிரச்சனைகள் வருகிற போது, பொருளாதார நெருக்கடிகள் வருகிற போது வாழ்க்கையை குறித்த வேதனை நமக்கும் வரும். வாழ்க்கை குறித்த கேள்வி நமக்குள் எழும். ஏன் இந்த வாழ்க்கை, எதற்காக இந்த சோதனை, நான் வாழ வேண்டுமா வேண்டாமா என்கிற நினைவுகள் நம்மை துன்புறுத்தி கொண்டே இருக்கும். ஆனாலும் மகனே, நீ வாழ வேண்டியவன், நீ வாழ வேண்டியவள் மகளே. நீ இறப்பதற்காக பிறக்கவில்லை, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வதற்காக ஆண்டவர் உன்னை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய சாயலிலும் அவருடைய உருவிலும் உன்னை உருவாக்கி இருக்கிறார் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உறுதியான நம்பிக்கையோடு இரு. அந்த மகனை அழைத்து கொஞ்ச நேரம் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி, நம்பிக்கை ஊட்டுகிற திடப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லி, வாழ்க்கைன்னா இப்படி தம்பா இருக்கும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், நெருக்கடிகள் இருக்கும், அதுக்காக நாம இந்த வாழ்க்கை வேணான்னு தூக்கி தூர வீசி போட்டுடலாமா? தன்னுடைய பிள்ளைகளை அல்லது மனைவியை கவனிக்காமல் சுயநலமான ஒரு முடிவை எடுத்துவிட்டு தவறான பாதையில் சென்று விடலாமா? கூடாது. சந்திக்கணும், வாழ்க்கையை சந்திப்பதற்கு ஆரம்பிக்கணும், துணிவோடு சந்திக்கணும். என்ன பெருசாயிட போது? என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என் பலம் என்னோடு இருக்கிறது, என் வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை என்னோடு உடன் இருக்கிறது. நான் அஞ்ச மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், நான் திகைய மாட்டேன். தொடர்ந்து முயற்சி செய்கிறேன், கடுமையாக உழைக்கிறேன், கஷ்டப்பட்டு உழைத்து என் குடும்பத்தை
அந்த நிலையிலிருந்து மாற்றுவேன் அப்படின்ற மன மன உறுதியை ஆண்டவர் முன்னாடி எடுப்பா. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உனக்கு பாதைகளை திறப்பார், உன் வழிகளை விசாலமாக்குவார், உனக்கான நல்ல எதிர்காலத்தை பிரகாசமாக்குவார். நீ கவலைப்படாத, நம்பிக்கையோடு போ அப்படின்னு சொல்லி திடப்படுத்தி ஆறுதல் சொல்லி அவரை அனுப்பி வைத்தேன். பிரியமானவர், அந்த சோகத்தில் வருத்தத்தில் இப்படி நம்மில் யாராவது இருக்கிறோம் என்றால் ஆண்டவரிடத்தில் தஞ்சமடைந்து ஆறுதலை நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். தாழ்ச்சி கொண்ட நெஞ்சம் தோள் கொடுக்கும் ஆர்வம் நீர் விரும்பும் காணிக்கை இதுவல்லவோ. வாழ்த்துகின்ற மனங்கள் வாழ வைக்கும் செயல்கள் உயர்வான காணிக்கை இதுவல்லவோ. தாழ்ச்சி கொண்ட நெஞ்சம் தோள் கொடுக்கும் ஆர்வம் நீர் விரும்பும் காணிக்கை இதுவல்லவோ. வாழ்த்துகின்ற மனங்கள் வாழ வைக்கும் செயல்கள் உயர்வான காணிக்கை இதுவல்லவோ. தெய்வீக அன்பின் சாட்சிகளாய் வாழ்ந்திட, தெய்வீக அன்பின் சாட்சிகளாய் வாழ்ந்திட காசு பணம் இல்லாத காணிக்கையா